ரஞ்சினி நில்லு. எங்க போற? எங்கயா? அமுதாவை கூப்பிடுதா? நீ போக வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்குதான். இங்க பாரு, இந்த சிவாவோட நினைப்பை இப்பயே விட்டுரு. நல்ல பொண்ணா வீடு பேசேரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சிவா மேல வச்சிருந்த காதல் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. உனக்கு இது காதல் வேண்டாம். என்ன ரோஜா, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீ நல்ல மாதிரியா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த சிவா உனக்கு வேண்டாம். வேணா ரோஜா, ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நீ இந்த மாதிரிலாம் பேசி என்ன கடுப்பேதாத. நான் தெரியாம தான் கேக்குறேன். நல்லது சொன்னா நீங்களும் கேட்கவே மாட்டீங்களா? பணம் இருக்குன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? இங்க பாரு, ஃப்ரெண்டுனா கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கும் நீ கூப்பிடும் போது படம் பார்க்க வரதுக்கு மட்டும் இல்ல. பிரச்சனைன்னு வரும்போது நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும். நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டு தான். இத்தோட அவனை மறந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்க அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல பொண்ணா இரு. வேணாண்டி, எனக்கு நீயும் வேண்டாம், என் அம்மா அப்பாவும் வேணாம். எனக்கு சிவா மட்டும் போதும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? நீ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும் தானே இந்த மாதிரி ஏத்தி விடுறேன். நான் வாழறதே சிவாக்காக தான். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும் சொல்லுவாங்க. நீ யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுடி. சிவா தான் எனக்கு புருஷன். இதுல நான் யார் பேச்சும் கேக்குறதா இல்ல. இப்ப சொல்லு, நீ என் கூட இருப்பியா மாட்டியா? இதுக்கு மேல என்ன மாத்தணும்னு நினைக்காத. சிவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவியா இருப்பியா மாட்டியா? உனக்கு உதவி பண்றது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உங்க அப்பாவை நினைச்சாதான். ஏய், உனக்கு நான் முக்கியமா இல்ல என் அப்பா முக்கியமா? என்ன வச்சுதானே என் அப்பாவே உனக்கு தெரியும். அதுக்காக அவரை ரெண்டாம் பட்சமா பார்க்க சொல்றியா? ஆமா, எனக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே இருக்கணும். என்னடி இப்படி கட்டன் ரைட்டா பேசிட்டு இருக்க? இத பாரு, எனக்கு இந்த வழவழ குழக்குழலாம் பிடிக்காது. நான் சிவாவை மேரேஜ் பண்ணிப்பேன். அதுக்கு நீ என் கூட இருக்கணும், இருந்தே ஆகணும். என்ன சொல்ற? இருக்க இருந்தாலும் இருக்கேல்ல, அது போதும். கார்ல ஏறு. ரஞ்சினி இந்த ஸ்ட்ரீட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். நானும் சிவாவும் ஒரு தடவை இங்க வந்திருக்கோம். யார்கிட்டயாவது விசாரிக்கலாம். எப்போ வருவாங்கன்னு தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அமுதா வீடு எங்க இருக்கு? என்னம்மா இது? எங்க அமுதா வீடு எங்கன்னு இந்த ஏரியாவுல சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட சொல்லிடுமே. பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு அந்த பொண்ணு எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்ணும். இது பாருங்க, கேட்டா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருடி இந்த பொண்ணு கோவத்தை. அமுதா மேலயும் கோவப்படுறதுக்கு ஒருத்தி இருக்கா. அமுதா வீடு மட்டும்தான் இருக்கு. அவ வீட்டுல யாரும் இல்ல. எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, ரொம்ப அவசரங்க. எந்த கோயில்னு சொல்றீங்களா? ரொம்ப தெனாவட்டா பேசுனல, நீயே போய் தேடிக்க போ. ஐயோ, என்னடி இது? நானே ஈகோ விட்டு இறங்கி வந்தா அந்த அமுதாவையே காணும். அமுதாங்கிற எந்த பொண்ணோடையும் நீ கை கோக்குறத அந்த கடவுள் விரும்பல. சரி, எப்படியும் கோயிலுக்கு போயிட்டு இந்த ஸ்ட்ரீட்ல தானே வருவாங்க. இங்க வெயிட் பண்ணலாமா? எதுக்காக அந்த காரை பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோ பயம் வருது? அந்த கார்ல உட்காந்துக்கிட்டு உங்களை தன்னோட இழுப்புக்கு இழுக்கிறது யாரு? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நம்ம கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அந்த காரை பார்த்ததும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த கார்லயே ஏறி போயிட்டீங்க. அந்த கார்ல உட்கார்ந்து இருந்தவங்க நம்ம பொண்ணை விட முக்கியமானவங்களா? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஆமா, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க தான். உன் பொண்ணை விட மட்டும் இல்ல, நீ கோயிலுக்கு போலான்னு சொன்னில்ல, அந்த கோயில்ல இருக்கிற சாமியை விட முக்கியமானவங்க. யார் அவங்க? அது உனக்கு தேவையும் இல்ல, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நான் உங்க மனைவிங்க. இந்த வீட்டுல ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு மரசாமா இல்ல. நான் உன்னை மனைவியா தான் பாக்குறேன்.
உன் விசாரணை தொடர்ந்தா அந்த ஸ்தானம் அடிபடும். அப்போ இந்த வீட்ல ஒரு அடிமை மாதிரி எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இருந்தா உனக்கு நல்லது. என்னடி இது, அவளை இன்னும் காணோம். சிவாவை எப்படியாவது வெளியே எடுத்தாகணுமே. அப்ப சீக்கிரமா உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணு. இல்லன்னா என்னம்மா ரஞ்சனி? ஒரு ப்ராப்ளம் பா. சிவா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு இப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்கா. எந்த கோயில்னு கூட தெரியலப்பா. இந்த நேரத்துல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் என்னம்மா பண்ணணும்? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சிவா வெளியே வரதுக்கு உதவி பண்ணணும்பா. சாரிம்மா, ஒரு பொண்ணு பின்னாடி போய் போலீஸ்ல சிக்கினவன வெளியில எடுக்கிறதுக்கு அப்பா, நான் தான் சொல்றேனே, அந்த பொண்ண நம்ம கம்பெனில சேர்க்கறதுக்காக தான் சிவா அவளை ஃபாலோ பண்ணாருன்னு. காரணம் எதுவா இருந்தாலும் சரிம்மா, ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல என்ன போட்டிருக்கோம்? பொம்பளை கேஸ் தானே போட்டிருக்கோம். போலீஸ் சொல்றதப்பா முக்கியம். ஆமாம்மா, போலீஸ் சொல்றதான் நாளைக்கு பத்திரிகையிலையும் சொல்லுவாங்க. நீ அங்க இருக்கிறதே தப்பு. முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. சாரிப்பா, இந்த மாதிரி எனக்கு என்ன என்னால வர முடியாது. நீங்க சிவா மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. முட்டாள் மாதிரி பேசாதம்மா. நம்மள மாதிரி கௌரவமான ஆட்கள்லாம் ஸ்டேஷனுக்கு போக கூடாதுமா. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்லையா? சொல்லுங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்லையா? உங்க கால் இது வரைக்கும் ஸ்டேஷன்ல பட்டதே இல்லையா? அப்பா, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. எதுக்காக நீங்க சிவாவை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றதுனால சிவாவை நான் விட்டுற மாட்டேன்ப்பா. அப்புறம் எப்படியாவது வெளியே கொண்டு வருவேன். நான் சொல்றத நீ கேளு. இனி அந்த சிவாவோட உதவி நமக்கு தேவையில்லை. ஏன்னா நான் அந்த கம்பெனியை விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இனி எந்த சிவாவும் என் கம்பெனியை தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணா சிவா தேவையில்லாம இருக்கலாம்ப்பா, ஆனா எனக்கு தேவைப்பா. என்னடி சொன்னாரு அப்பா? அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் கம்பெனியை விற்க போறாரா. ஹேய், என்னடி சொல்ற? ஆமா, சிவா மேல இருக்கிற கோவத்தை இந்த மாதிரி காட்டுறாரு. அதுக்காக சிவாவை இப்படியே விட்டுற முடியாது. அவர் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ வண்டியில ஏறு. இத பாருமா, நான் சொல்றத கேளுமா. இதுக்கு மேல இந்த கேஸை இழுத்தடிக்காம உங்க அண்ணன் கொடுக்குற நஷ்டீடை வாங்கிக்கமா. சார், அவங்க தரேன்னு சொல்றது ரொம்ப குறைச்சலா இருக்கு சார். வேற வழியே இல்லம்மா, வாங்கிக்க. உங்க அண்ணன் பெரிய வசதிக்காரன். இன்னும் 4-5 வருஷத்துக்கு இந்த கேஸை நடத்துவான். உன்னால முடியுமா? சார், இப்பவே காதல கையில இருக்கிறத வித்துதான் கேஸ நடத்திட்டு இருக்கேன். இன்னும் 4-5 வருஷமா? புரியுது இல்ல? உங்க அண்ணனை பார்த்து பேசு. நானும் கொஞ்சம் சேர்த்து வாங்கி தரேன். சரிங்க சார், ஏதோ பார்த்து நல்லது பண்ணுங்க. நான் வரேன் சார். போயிட்டு வாமா. வாமா ரஞ்சினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். உட்காரு. பரவாயில்ல சார். சார், ஒருத்தர் அர்ஜென்ட்டா ஜாமீன்ல எடுக்கணும். அதை பத்தி தான் பேச இங்க வந்தேன். யாரு? சிவா தானே? உங்க அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னாரு. கூடவே உனக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம்னு சொன்னாரு. நான் உங்க குடும்ப லாயர், அந்த அக்கறையில சொல்றேன். உனக்கு எதுக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம்? உங்க அப்பாவுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைப்பாருல்ல. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க வக்கீலா கோர்ட்ல வாதாடுங்க, என் காதல்ல வாதாடாதீங்க. நீங்க இல்லைனா எனக்கு வேற வக்கீலே கிடைக்க மாட்டாரா? ரோஜா, இதான் சரியான சான்ஸ். உள்ள பூந்து காதல் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணு. நான் நினைச்சா உங்களை விட பெரிய லாயரா வர வச்சுப்பேன். அதானே? ஆபத்துக்கு உதவ மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ வண்டியே யோசனை சொல்றீங்க. ரஞ்சினி ஒன்னும் தெருவுல போறவன லவ் பண்ணல. நல்ல கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த படிச்ச பையனை தான் லவ் பண்றா. நீங்க யாரும் உதவலனா அவ காதல் ஒண்ணு தோத்து போகாது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்.
வேண்டாம் சார். எங்க ரஞ்சினிக்கு பெத்த அப்பாவும் வேண்டாம், அவர் சேர்த்து வச்ச சொத்தும் வேண்டாம். ரஞ்சினிக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற காசு பணத்தை விட அவன் மனசுல இருக்கிற காதல் தான் முக்கியம். என்ன ரஞ்சினி சொல்ற? ஆமா. சார், உங்களை உதவி பண்ண வேணாம்னு சொல்லி தடுத்த ரஞ்சினி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. ரஞ்சினி ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுல இருந்து அவ என்னைக்குமே மாற மாட்டான்னு. இன்னும் 1 ஹவர்ல நாங்க சிவாவை வெளியே கொண்டு வருவோம். இத பாருமா, கெட்டுதான் போவேன். என்ன பண்ண முடியும்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்தும். என்னடி நீ இப்படி பேசிட்ட? பின்னென்ன, வரவங்க போறவங்க எல்லாம் உன் காதல்ல குறுக்க வந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் ஒரு விஷயத்துல இறங்குற வரைக்கும் தான் குழப்பமா இருப்பேன். இறங்கிட்டா ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் உன்னை சிவாவோட சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எதிரா உங்க அப்பா வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அவரை எதிர்த்து ஃபேஸ் பண்ணுவேன். இது போதும் நீ எனக்கு. இப்ப சிவாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். வா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்கலாம். சரி வா. ஏய் நிர்மதா, ஒரு நிமிஷம் நில்லு. போன்ல என்னென்னமோ சொன்ன, உனக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா தானே இருக்க? ஆமா, கையறுத்துக்கிட்ட ரத்தம் ஆறா ஓடுது, வீட்ல யாரும் இல்ல, என்ன வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன. எல்லாம் போய் தான். இந்த மாதிரி சொன்னாதான் நீ வருவன்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இப்ப எங்க வீட்டுல யாரும் இல்ல. அப்ப நான் கிளம்புறேன். வாடா வா. அவன் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு இருக்கா? நீ என்னடானா இங்கே உட்கார், நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் நர்மதா, கொஞ்சம் நில்லு. எனக்கு காஃபிலாம் ஒண்ணு வேணாம். இது உங்க சொந்த வீடா? இல்லப்பா, வாடகை வீடுதான். ஏன் வாடகை வீட்டுக்காரிய உங்க அம்மா மருமகளை ஏத்துக்க மாட்டாங்களா? ஏன் நர்மதா சும்மா அம்மா அம்மன் பயமுறுத்துற? ஹேய், உங்க அம்மாக்கு ஏன் இப்படி பயப்படுற? எங்க அம்மா மேல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு நேர்மையானவங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பானவங்க. என் மேல ரொம்ப பாசமானவங்க. அதான் என்ன ஃப்ரீயா விடல. நான் அவங்கள பார்த்து பயப்படல, அவங்க நேர்மையை பார்த்து தான் பயப்படுறேன். கவலைப்படாத, நானும் ரொம்ப நேர்மையானவ தான். என்ன பார்த்தா உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொன்ன மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம்தான். என்னடி இது? நான் அவ்வளவு தூரம் சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கியா? ஆமாக்கா, உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதான் ராக்கிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க. நீ தானே சொன்ன தெருவுல நின்னு பேசுறது ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறதுக்கு சமம்னு. அதான் வீட்டுக்கு வர வச்சு பேசிட்டு இருக்க. குத்தி காட்டுறதுக்காக பேசலக்கா, இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக தான். இவரு ரொம்ப இன்னோசன்ட்கா, நீ வேணா இவர் கூட பேசி பாரு, உனக்கே தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்றேன். படிக்கும் போது இதெல்லாம் தேவையா? நான் வேண்டாம் தான் சொன்னேன். நர்மதா தான். காதலே வேண்டான்னு ஃபீல் பண்ற நீங்க எதுக்காக நர்மதாவை லவ் பண்றீங்க? இல்ல, அவ சொன்னா அதான் லவ் பண்ண. அப்ப நாளைக்கு இன்னொரு பொண்ணு வந்து என்ன லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அவளையும் லவ் பண்ணுவீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க. நர்மதாவை எத்தனை வருஷமா தெரியும்? வருஷம்லாம் கிடையாதுங்க, இப்பதான் ஒரு 6 மாசமா. அப்போ உங்க காதலோட ஐஸ் வெறும் 6 மாசம்தான். உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க சார்? அம்மா மட்டும்தாங்க. அவங்க நர்மதாவை ஏத்துப்பாங்களா? தெரியலங்க. ஒருவேளை எதுத்தா என்ன பண்ணுவீங்க? உங்களை தான் சார் கேக்குறேன். எதுத்தா என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மா கிட்ட பேசி சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவேன். உங்க அம்மாவை நீங்க சமாதானப்படுத்துற வரைக்கும் என் தங்கச்சி காத்துட்டு இருக்கணும்ல? என்னக்கா நீ அவர்கிட்ட நல்ல விதமா பேசுவேன்னு பார்த்தா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க. வாய மூடி. சார், உங்களுக்கு நர்மதா மேல இருக்கிற காதலை விட உங்க அம்மா மேல இருக்கிற பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. முதல்ல அந்த பயத்தை போக்கிட்டு வாங்க. கிளம்புங்க. நான் வரேன் நர்மதா. என்னடி எதிரியை பாக்குற மாதிரி பாக்குற? உன் காதல் உண்மை இல்ல, அதனாலதான் உன் பார்வையிலும் பவர் இல்ல. உண்மையான காதலுக்கும் பருவ கோளாறுக்கும் வித்தியாசம் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி நீ சொன்னதுக்காக உன்னை காதலிச்சவ அவங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் படிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் சொன்ன மாதிரி முதல்ல அவன் தைரியமா வந்து நிக்கட்டும். அப்புறமா அம்மா அப்பா கிட்ட பேசி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி டியூட்டோரியல் காலேஜ் முடிச்சிட்டு காலேஜுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணு.
சிவா சிவா என்னப்பா ஆச்சு? என்ன நடந்துச்சு சிவா? என்னப்பா உன்னை எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்தாங்க? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா இங்கெல்லாம் அழக்கூடாது. போங்க போய் சார பாருங்க போங்க. சார் என் புள்ள என்ன தப்பு பண்ணா சார்? எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாருமா, கோவில்ல ஒரு பொண்ணு கிட்ட கலட்டா பண்ணிருக்கான், அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். ஏன் மகனா? சத்தியமா ஒரு நாள் அவன் அப்படி பண்ண மாட்டான் சார். அவன் பொம்பளைங்களை மதிக்கிறவன் சார். யாரு இவனா? கையில சூளத்தை குத்தி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கான். இவன் பொம்பளை மதிக்கிறவனா? பொண்ணு இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, அதான் தூக்கி உள்ள வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு போயிருவோம். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. ஐயோ என் மகனை கோர்ட்டுக்கு இழுத்துடாதீங்க சார். ஏற்கனவே கோர்ட்டுக்கு போனதுனாலதான் என் குடும்பமே நடுத்தெருவுல நிக்குது. அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போகாதீங்க சார். அவனை கோர்ட்டுக்கு பாத்து பாத்து உட்கார வைங்க, போங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. அம்மா அப்பா நீங்க இங்கே இருங்க, நானே போய் வாபஸ் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. வாமா. சார் நான் அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஏமா, உன்னை யாராவது மிரட்டினாங்களா? இல்ல சார். இல்லம்மா, 2 பொண்ணுங்க உன்னை தேடி வந்தாங்க, ஒருவேளை அவங்க ஏதாவது மிரட்டினாங்களா உன்னை? இல்ல சார், அப்படி யாரும் என்ன மிரட்டல. நானா விருப்பப்பட்டு தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னேன். சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டுமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் அமுதா. கோயிலுக்கு போகும்போது மனசு நிம்மதியா போகணும்னு எங்க அப்பா சொன்னாரு. அதுக்காக தான் போற வழியில உனக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டு போலான்னு இங்க வந்தேன். எங்க அம்மா போக வேண்டாம்னு தான் சொன்னாங்க. அவங்க வார்த்தையும் மீறி நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு மேலேயாவது நல்லவனா நாகரிகம் தெரிஞ்சவனா திருந்தி நடக்க பாருங்க. காப்பாத்துங்க. என் புள்ள சிவா ரொம்ப நல்லவன். அவனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. என்னம்மா இது? நேரம் அந்த பையன் மட்டுமா ஸ்டேஷன்ல இருப்பான்? அவனுக்காக அவன் குடும்பமே வந்து நிக்குமே. என் புள்ளைய காப்பாத்துங்க, என் புள்ளைய காப்பாத்துங்க. வாபஸ் வாங்கிட்டேன்பா. என்ன ஒரு குடும்பத்தோட சாபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் சொன்ன உடனே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்த பாரு, அதான் பெரிய மனுஷத்தனம். ஆமாப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் அந்த பையனை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருவா. இனிமே பார்த்து பேசி என்ன பண்ண போறேன்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. வாங்கப்பா போலாம். வாங்கப்பா. ரஞ்சனியின் காருக்கு எதிரில் அமுதா வந்து கொண்டிருக்கிறாளே, என்ன நடக்குமோ?